சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியால் விடுவிக்கப்பட்டிருந்த நடராஜனை மெகா ஏலத்தில் ரூபாய் 10.75 கோடிக்கு தேர்வு செய்தது தில்லி கேபிட்டல்ஸ் அணி. IPL 2024 சன்ரைசர்ஸுக்காக 19 விக்கெட்டுகளை வீழ்த்திய நடராஜனுக்கு தில்லி கேபிட்டல்ஸின் விளையாடும் 11-இல் ஆரம்பத்திலிருந்து இடம் கிடைக்கவில்லை. சன்ரைசர்ஸ் பஞ்சாப் அணிகளுக்கு எதிராக நடராஜன் விளையாடிய ஆட்டங்கள் கைவிடப்பட்டன. குஜராத்துக்கு எதிராக 3 ஓவர்களில் 49 ரன்கள் கொடுத்தார். இதனால் மும்பைக்கு எதிரான முக்கியமான ஆட்டத்திலும் நடராஜனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. பிளே ஆஃப் வாய்ப்பையும் இழந்தது தில்லி கேபிட்டல்ஸ். இந்திய வெள்ளைப்பந்து அணியில் இடம் பிடிக்க எல்லா வீரர்களுக்கும் IPL போட்டியே பெரிய வாயிற்கதவாக உள்ளது. கடந்த ஆண்டு IPL-இல் 19 விக்கெட்டுகள் எடுத்தும் இந்திய அணியின் கதவு நடராஜனுக்கு திறக்கப்படவில்லை. இம்முறை தில்லியின் பயிற்சியாளராக ஹேமந்த் பதானி இருந்தும் சரியான வாய்ப்புகள் அளிக்காமல் நடராஜனை வீணடித்து விட்டது தில்லி அணி. 34 வயது நடராஜன் தன்னை நிரூபித்து இந்திய அணியில் மீண்டும் இடம் பிடிக்க அடுத்த IPL போட்டி வரை காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது.